தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போலாம் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா மேட்ச் ஃபைனல்ஸ் முடிஞ்சுது. இது வரைக்கும் பார்த்த மேட்ச்லயே ரொம்ப மோசமான மேட்ச் இதாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் சம்பந்தமா நம்ம போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்போ நம்ம கூட ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். கௌதம், நம்ம மேட்ச் ரொம்ப டஃபா இருக்கும், ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உங்க மேட்ச் அர்ஜென்டினா ஃபுட்பால் ஆடுறதோட ஃபவுல் தான் நிறைய பண்றாங்க. ஃபுட்பாலே ஆடல. இல்ல ஃபவுல் பண்ணா கூட பரவாயில்ல, டைம் வேஸ்ட். என்னென்ன டாக்டிக்ஸ் என்ஜோ ஃபெர்னாண்டஸ் யார் ரெட் கார்டு வாங்கினா தெரியுமா? இது பிரீமியர் லீக்லயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி ரெஃப்ரி ஃபவுலுக்கு ஒபவே பண்ண மாட்டாரு. அதனுடைய ரிசல்ட் தான் இங்க இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத எல்லோ கார்டா, அப்புறம் செகண்ட் எல்லோ கார்டு வாங்கி திரும்பி போயிட்டு போவே மாட்டேங்குது. என்னன்னா அர்ஜென்டினா பிளேயர்ஸ் ஏதோ விளையாடும் போது ஃபவுல் பண்ண பரவாயில்ல, சும்மா போறவன் வர்றவன் எல்லாம் போய் இடிக்கிறது, அவன் போய் கீழே இதுக்கு தேவையில்லாத ஒரு ஃபைனல்ல இப்படியே ஒரு இப்படிதான் எல்லோ கார்டு வாங்கினாரு. என்ஜோ ஃபெர்னாண்டஸ் இப்படிதான் எல்லோ கார்டு வாங்கினாரு. இந்த மாதிரி பால் கையில வச்சிருக்கும் போது அடிச்சு விழுந்தா பரவாயில்ல, அவன் சும்மா நடந்து போயிட்டு இருக்கா, அவன் மேல போய் மோதிக்கிட்டு கிடையாது. இந்த மேட்ச் ஸ்பெயின் தான் டிசர்வ் வின் பண்றது, அதுல டவுட்டே கிடையாது. ஸ்பெயின் புவர் பினிஷிங், ஏகப்பட்ட ஷாட் அடிச்சாங்க, ஒரே ஒரு கோல். அதுவும் எமி மார்டினஸ் தாவி குடிக்கிறாரு எல்லாத்தையும் இன்னைக்குன்னு பார்த்து. இப்ப நான் கூட பெனால்டி கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்ஜோ ஃபெர்னாண்டஸ் மட்டும் நின்றுதான் வச்சுக்கோங்களேன், அழகா மேட்ச் மாறும். இல்ல என்ஜோ ஃபெர்னாண்டஸ் இருந்தா கடைசி 10 நிமிஷம் வேற மாதிரி அடிப்பாங்க அர்ஜென்டினா, கோல் கூட போடலாம், எக்ஸ்ட்ரா டைம் கோல் கூட போட்டு. இப்ப 10 பேருக்கு வச்சு அவங்க டிஃபென்ஸ் போயிட்டாங்களே ஸ்பெயின் கம்ப்ளீட்டா. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம் அர்ஜென்டினா, தேவையில்லாம 10 பேர்த்த வச்சே ட்ரை பண்ணாங்க கடைசியில. பட் அதெல்லாம் என்னைக்கு கோல் போகவும் போகாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. 11 பேர் இருந்தா கோல் போற விஷயமே வேற. சரி, ஓகே, நம்ம அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிடலாம். இதுல என்னன்னா 20-25 ஷாட் கிட்டத்தட்ட ஸ்பெயின் அடிச்சிருக்காங்க. 105வது நிமிஷம் வரைக்கும் அர்ஜென்டினா ஒரு ஷாட் கூட அடிக்கல. 100 நிமிஷம் ஒரு ஷாட் ஆன் டார்கெட் கூட வேணாம், ஒரு ஷாட் பிளாக்டு ஷாட் கூட கிடையாது, பிளாக்டு ஷாட் கூட கிடையாது. அப்ப தெரியுதா அர்ஜென்டினா எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஈஸி டீம், கடைசியில ஒரு உண்மையான ஸ்டாண்டர்ட் டீம் மீட் இல்ல இந்த ஸ்கெலோனி ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணாரு. ஆமா, டீப்பால எதுக்கு போட்டாருன்னு புரியல. சிம்யோனே நல்லாதான் ஆனாரு, டீப்பால போட்டு டீப்பால் ஏகப்பட்ட மிஸ் பாஸ், டிஃபெண்டிங் சரி கிடையாது, ஏகப்பட்ட மிஸ் பாஸ் போட்டாரு. நிக்கோ கொன்சாலஸ் அவர் நல்லா விளையாண்டுருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல அமைச்சிருக்கலாம், தேவையில்லாம முதல்ல அமைச்சிட்டாரு. பாரடைஸ் முதல்ல விளையாட வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாரடைஸ் இல்லாம ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தது ஸ்பெயின், டிஃபென்ஸே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அதை பாரடைஸ் போன மேட்ச்ல விளையாண்டு 11 இறக்கி இருந்தா இந்நேரம் அர்ஜென்டினா வேற மாதிரி ஆடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தே மொமெண்டம் லைட்டா கிடைச்சிருப்பாங்க. ஏன்னா அர்ஜென்டினா நார்மலாவே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு மெஸ்ஸிக்கிட்ட டச்சே இல்லை, ஒரே டச் தான், அது கோல்கி கடிச்சாருல ஃபர்ஸ்ட் டச் பண்ண, அது ஒண்ணுதான் டச். இப்படி என்ன மேஜிக் பண்ணுவாரு ரொம்ப. இது இன்னொன்னு என்ன தெரியுமா, முக்கியமான ஸ்டார்ட்டுக்கு வந்துடுறேன். என்னன்னா 3 டிஃபென்ஸ் மாத்திருக்காங்க. 2 லிசாண்டர் மார்டினஸ் எல்லோ கார்டுனாலதான் மாத்துறாங்க. அது டாக்டிக் இல்ல, அது இல்ல, அது இன்ஜுரி அவருக்கு நல்லதுதான் எல்லோ கார்டு வாங்கிதான். ஆனா ரொமேரோ இப்ப என்ன தெரியுமா, அப்புறம் என்னன்னா இல்ல இப்ப என்னன்னா 3 பேர் நீங்க டிஃபென்ஸ் மாத்தும் போது முன்னாடி எனர்ஜி கிடைக்காது ஓடுறதுக்கு, பிரஸ் பண்றதுக்கு. அப்ப அதுலயே லாஸ் ஆயிட்டாங்க அர்ஜென்டினா. அதுலதான் எல்லாமே. என்ஜோ ஃபெர்னாண்டஸ் ரெட் கார்டு வாங்கணும்னா வேற வழி இல்லாம தான் மாத்துறாங்க. சரி, கோலையா தடுத்து நம்ம பெனால்டி வரைக்கும் போவோம், பெனால்டில ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அர்ஜென்டினா குணை சிமன் எல்லாம் பிடிக்க மாட்டாரு பெனால்ட்டிய, அதுல வரைக்கும் போய் நம்ம அது மூலியமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கரெக்டா 115வது நிமிஷம் வரைக்கும் தான் அவங்களால முடிஞ்சுது, அதுக்கு மேல முடியல. டக்குன்னு ஒரு கோல் வந்துருச்சு. இன்னொரு இது பண்ணாங்க என்னன்னா, சுபிமெண்டியும் இது எரிக்காசியா கொண்டு வந்தாங்க. அவங்க இன்னும் வேர்ல்டு கப்ல விளையாடல, ஆனா அவங்க பார்த்தா நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, இது நல்ல அசிஸ்ட் நிக்கோ வில்லியம்ஸ்க்கு, நல்ல ஒரு ஷாட். ஃபெர்னான் டாரஸோட ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா பார்சலோனாக்கு அவ்வளோக்கா ஆடி இருக்கவே மாட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு ஜெர்மனி மேல ஹேட்ரிக் போட்டிருக்காரு, முக்கியமான கோல் போட்டிருக்காரு, அசிஸ்ட் போர்ச்சுகல் மேல பண்ணிருக்காரு. நல்ல ஒரு, ஆனா இந்த மாதிரி நான் பிளேயர் பார்த்தே கிடையாது. கிளப்புக்கு ஒரு பிளேயர் சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் இது வரைக்கும் பார்த்தே இல்ல. நல்ல ஒரு பெண்டாய் ஒரு சூப்பரான ஒரு ஷாட், நல்ல டஃப்பான ஷாட், அது கோல் போட்டது
வச்சுட்டாரு, எது முடிஞ்சு. சிமியோனிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அத மாதிரி, ஆனா சிமியோனை வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது சிமியோட ஒரு ஃப்ரீ கிக்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, சரியான டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. கியூபார்சியும் இது செம்ம இது கியூபார்சி எல்லாம் வேற லெவல். அவர் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா கோல் போட குபார்சி பாஸ் எல்லாம் சூப்பரா போட்டாரு. அவர் டிஃபெண்டிங் மட்டும் இல்ல, பாஸ் அருமையா போடுறாரு, ட்ரிபிளிங் பண்றாரு, ஷாட் அடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஒரு டிஃபெண்டரோட அவர் இடையில திடீர்னு பால் தூக்கிட்டு உள்ள வந்துடுறாரு, உள்ள வந்து ஷாட் அடிச்சிடுறாரு. இன்னைக்கு கூட ஒரு ஷாட் அடிச்சாரு எமி மார்டினஸ், அவர் பிடிக்க முடியல, பயங்கர சரியான ஷாட் அடிச்சாரு. இதுல வந்துட்டு ஸ்பெயின் வந்துட்டு பால் பொசிஷனிங் அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருந்தாங்க. அர்ஜென்டினா மாத்தி 11 எடுத்ததுனால பொசிஷனிங் போச்சு. ஏன் ஸ்கேலானி இப்படி மாத்தினாருன்னு தெரியல. அதுவும் இல்லாம இவங்க பொசிஷனிங் வைப்பாங்கன்னு தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல இருந்தே டீப்பா தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து இப்ப ஸ்பெயின் பண்ண மாதிரி பிரஸிங் பண்ண கிடையாது, ஹை பிரஸிங் பண்ணோம். ஃப்ரண்ட்ல வந்து டிஃபெண்டர்ஸை பிரஸ் பண்ணல. இவங்க ஓன் ஹாஃப்குள்ளேயே தான் ஸ்பெயின் பிளேயர்ஸை விளையாட விட்டு இருந்தாங்க. இவங்க போய் யாருமே பிரஸ் பண்ண கிடையாது. சிமியோனி இல்லாதனால மெஸ்ஸியோட பிரஸிங் சேர்த்து பண்ணுவாரு. சிமியோனி டீப்பால் வந்தனால அவரெல்லாம் பிரஸிங்கும் பண்ண முடியல, டிஃபெண்டும் பண்ண முடியல, பாஸும் ஒழுங்கா போட மாட்டேங்கிறாரு. எதுக்கு விளையாட வச்சாருன்னு தெரியல. டீப்பால் நிறைய மிஸ் பாஸ் முதல்ல கோலா இருக்கும். இது மிஸ் பாஸ் ராட்ரிகோ டீபால். அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா, அவங்க என்னன்னா நம்ம கடைசி 10 நிமிஷம் அடிக்கலான்ட்டு எல்லா டீம் கூட வர மாதிரி ஸ்பெயின் யோசிக்கணும். நீங்க முன்னாடி ஃபேஸ் பண்ணதெல்லாம் யாரு, ஈஜிப்ட், கேப் வெர்டே, இங்கிலாந்துமே ஸ்பெயின் அளவு கிடையாத டீம் தான். இங்கிலாந்து வந்தாலும் இன்னைக்கு தோத்துருப்பாங்க. சோ அவங்க கூட கடைசியில போட்டி. ஆனா ஸ்பெயின் கூட வரும்போது கண்டிப்பா நீங்க சொல்ல மாதிரி பரேடஸை எடுத்திருக்கணும், 4-1-3-2 போயிருக்கணும். அது இல்லாம இங்கிலாந்து கூட ஆடின அதே 11 அதே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிருந்தாலே ஸ்பெயின் டஃப் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா டஃப் கொடுத்துருக்கலாம், பெனால்டி கூட போயிருக்கலாம். ஆமா பெனால்டி கூட போயிருந்திருக்கலாம். ஏன் ஸ்பெயின் கோல் போறதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா கோல் போட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்பெயின் ஏகப்பட்ட சான்ஸ், கோலே போடல, யாருமே ஷாட் அடிக்க கிடையாது. கரெக்டா எல்லாம் கீப்பருக்கு நேரம் அடிச்சுட்டு இருந்தாங்க, இல்ல வெளியே அடிச்சாங்க. அடிச்ச ஒரே ஷாட் நல்ல ஷாட் பெரண்டாரஸ் அடிச்சது மட்டும்தான், வேற எந்த ஷாட்டும் இல்ல. மெரினோ எல்லாம் கரெக்டா மண்டைக்கு வருது, ஃப்ரீ கிக் கரெக்டா அடிச்சாரு. கரெக்டா சரியான சேவ், கடைசி கரெக்டா 95வது நிமிஷத்துல கடைசி ஃப்ரீ கிக் அதை அடிச்சிருவாரு சொல்லி ஸ்பெயின் பிளேயர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ எமி மார்டினஸ் அருமையா பிடிச்சாரு. பட் எனக்கு தெரிஞ்ச அர்ஜென்டினா அந்த மேட்ச் டிசர்வ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பெயின் தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச். கடைசியில் ட்ரை பண்ணாங்க, 10 பேர்த்த வச்செல்லாம் எதுவும் ட்ரை பண்ண முடியாது. நீங்க ஸ்பெயின் கூட 11 பேர்த்த வச்சே உங்களால எதுவும் பண்ண முடியல, 10 பேர்த்த வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சத்தியமா எனக்கு புரியவே இல்லை, சிரிப்புலாம் வந்து. ஸ்பெயின் எப்படி சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னு பாத்துருவோம். 10ல சாம்பியன்ஸ் ஆனாங்க இல்லையா, 2000 இனியஸ்டா கோல் போட்டாங்க இல்லையா. 14லயும் வந்து நல்ல டீம் தான் கொண்டு வந்தாங்க, ஆனா லீக்லயே எலிமினேட் ஆயிட்டாங்க. சிலி, நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் எலிமினேட் ஆயிட்டாங்க. அப்புறம் என்னன்னா 18ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவுட். 18ல வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இல்ல என்னன்னா வேற ஒரு கோச்சை போட்டிருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யால லேண்ட் ஆன உடனே ரியல் மேட்ரிக்கும் கான்ட்ராக்ட் பண்ணி அவரை தூக்கிட்டு இன்னொரு கோச் போடும்போது ஒரு ஃபுல் கொலாப்ஸ் ஆகி ஸ்பெயின் டீம் வந்து ரஷ்யா மேல எலிமினேட் ஆயிட்டாங்க பெனால்டில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனதுல என்னதான் பாஸ்போர்ட் இது பண்ணாலும் கோல் எப்படி பண்ணணும்னு தெரியல, இது பண்ணிட்டாங்க. இப்ப நல்ல கோச் நல்ல டீம் இருந்தனாலதான் சக்சஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஸ்பெயின்ல வந்து ராட்ரி, குபார்சி, குக்கரெல்லா, அப்புறம் வந்து அந்த சைடு யாரு இப்போ பெட்ரோ போறோ, எல்லாருமே நல்லா டிஃபென்ஸ் சூப்பரா பண்ணாங்க. அர்ஜென்டினால பந்தே ஒரே ஒரு கோல். இதேதான் வந்து ஸ்பெயின் வந்து 2010 ஜெயிக்கும் போது 2 கோல் 7 மேட்ச்ல. இப்ப இது 8 மேட்ச்ல 1 கோல் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா ஷாட்டே எதுக்கு விடுறது இல்ல. ஆமா, இதுல வந்து 8 மேட்ச்ல ஒரே கோல் தான். அதுவும் பிரான்ஸே வந்து முக்குனாங்க. இத்தனைக்கும் அட்டாக் வந்து பெஸ்ட் அட்டாக் அவங்களோட தான் வேர்ல்ட்லயே. அவங்களே ஷாட் எடுக்கிறதுக்கு முக்குனாங்க. அந்த அளவு ஒரு டிஃபென்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. நீங்க அர்ஜென்டினா வந்த அந்த ஆஃப் கொண்டே போல 90 நிமிஷம் வரைக்கும் எப்ப கொண்டு போனாங்கன்னா கடைசி 15 நிமிஷம். ஏன்னா கோல் போட்டாங்க, கோல் போட்டு டிஃபென்ஸ். ஆமா, கோல் போட்டு டிஃபென்ஸ் போனதுனால அப்ப ட்ரை பண்ணாங்க. ஓகே, அர்ஜென்டினாக்கு 2-3 சான்ஸ் கிடைச்சது, முடியல. ஏன்னா 10 பேர் தேய்ச்ச முடியும். 11 பேர் இருந்தா கோல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் அர்ஜென்டினாக்கு. அவங்க பண்ண சில்லி ஆக்சுவலா 7 மேட்ச் வரைக்குமே இந்த அளவுக்கு பவுல் எல்லாம் பண்ணல. ஆனா இந்த மேட்ச் இத்தனை பவுல் வெளியடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாலும் பாக்குறாங்க. அது என்னதான் இருந்தாலும் ரெஃப்ரி ஆக்சுவலி அந்த ஒரு கோல் மிஸ்டேக் தவிர எல்லாமே சூப்பரா பண்ணாரு. என்சோ பெர்னாண்டஸ் கொடுத்தாரு, நல்லா பண்ணாரு. எந்த ஒரு அதெல்லாம் ரெட் கார்டு தான் கன்ஃபார்மா. ஒரு கோல்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, பட் அது கோலா இதாயிருச்சு. சோ ரெஃப்ரி மேல இன்னைக்கு எதுவுமே யாருமே அது வந்து ஓட்டமெண்டி காலம் மிதிச்சிட்டாரு ஆக்சுவலா மெரினோ. அது வந்து ஓகே கரெக்ட் தான், அது வந்து கரெக்ட் தான்.
பட் ஆனா அர்ஜென்டினா ஆனது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். எல்லாம் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா இருப்பாங்க. ஏன்னா மெஸ்ஸிக்கு பாலே வரல. அவர் அட்டாக் பண்ற மாதிரி யாருமே பாஸ் போட கிடையாது. அவர்னாலே பந்த கையிலேயே வச்சிருக்கலாம், எப்படி பாஸ் போட முடியும்? சுத்தமா ஒரு ஒரு டீம் காம்பினேஷன் சரியில்லை, அனுப்பிச்ச லெவன்ஸும் சரி கிடையாது. ஸ்கேலானி சொதப்பிட்டாரு. எப்படியோ லக்குல கடைசி நிமிஷத்துல கோலை போட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. கடைசி மேட்சா ஒழுங்கா ஆடிருக்கலாமே. இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது, கடைசியில கொண்டு போய் இங்க கோட்டை விட்ட மாதிரி ஆகி போச்சு கடைசியில. ஸ்பெயின் வேற வழியில முக்கி ஜெயிக்கிறேன். ஆக்சுவலா அர்ஜென்டினா ஜெயிச்சிருந்தா ஸ்பெயின் மண்டை காஞ்சிருப்பாங்க நல்லா விளையாண்டுருக்கு. ஆமா, ஏன்னா பெனால்டி போயிருந்ததுன்னா இல்ல பெனால்டி போயிருந்ததுன்னா கன்ஃபார்மா அர்ஜென்டினா டவுட்டே இல்ல. எப்படி மார்டினஸ் ஏதாவது பண்ணி சேவ் எடுத்துருவாரு, இவங்க 5 போட்டுருவாங்க, அதுல எந்த டவுட் கிடையாது. ஏன்னா யுனாய் சிமன் உள்ள தள்ளி விட்டுருவாரு, அதனால கோல் தான். உனே சிமான் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல பெஸ்ட் கீப்பரா போயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு போஸ்ட்ல படுத்தே கிடந்தாரு அவரு. ஜாலியான ஆள் யாரும் பிச்சலனா இன்னைக்கு உனய் சிமன் தான். கடைசி வரைக்கும் வேர்ல்ட்ஸ் ஈஸியஸ்ட் ஜாப் என்னன்னா ஸ்பெயின் கோல் கீப்பர் தான் அடுத்தது. ஜாலியா யாரு வேணாலும் ஆகலாம். எவனுமே பந்த உள்ள விட மாட்டாங்க. பந்த உள்ள விடுறதுக்கு ஆளே கிடையாது. ஜம்முன்னு போஸ்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவர். உனய் சிமன் சொல்லணும்னா சிம்பிளா கசிலஸே கொண்டு வந்திருக்கலாம், அவரே ஜாலியா இருப்பாரு. நல்ல கீப்பர். சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. எப்படியோ ஒரு வேர்ல்ட் கப் இவ்வளவு தூரம் நல்லா வந்தது. நிறைய சூப்பரான மேட்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா ஃபைனல் கொஞ்சம் லாஸ்ட் 2022 விளையாண்ட ஃபைனல்ஸ் மாதிரி விறுவிறுப்பா அருமையா இருக்கும்னு நினைச்சோம். இது வந்து சொகப்பல் மேட்சா போயிடுச்சு கடைசியில. 2 டீம், அதாவது ஸ்பெயின் நல்லா விளையாண்டாங்க, அர்ஜென்டினா வந்து ஃபுட்பால் விளையாடல, அவங்க ரெஸ்லிங்கா விளையாண்டு இருந்தாங்க சொல்லணும். வர ஸ்பெயின் பிளேயர்ஸ் பந்து கொண்டு வந்தா அடிச்சு பந்து கொண்டு வரவனே அடிச்சு படுக்க வச்சிருந்தது. ரொம்ப மோசமா இருந்தது விளையாண்டது. எக்ஸ்பெக்ட் பண்ணல அர்ஜென்டினா கிட்ட இப்படி ஒரு மேட்ச. சோ அர்ஜென்டினா ஃபேன்ஸே வந்து நீங்க கண்டிப்பா தோட்டலாம் வேணும்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சோ இதுல நம்ம வேற என்னென்ன கவர் பண்ணிடு, ஸ்பெயின் பிளேயர்ஸ் யார் நல்லா விளையாண்டான்னு நம்ம பாத்துருவோம். ஸோ ரோட்ரி சூப்பரா விளையாண்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு அருமையா விளையாண்டு இருந்தாரு. ஃபேபியன் ரூயிஸ் நல்லா தான் விளையாண்டாரு. அட்டாக்ல தான் வந்து ஓயர் ஜபால் ஒரு ஷாட் தான் அடிச்சாரு, பெருசா பண்ணும்போது இவர் லாமின் யாமால உள்ளே உடல, அவரால் எதுவுமே பண்ண முடியல. போர்ச்சுகல் எப்படி பிடிச்சாங்களோ மத்தவங்க ஓபன் ஆவாங்க இல்லையா, மத்தவங்க போடணும் கோல். ஓல்மோவும் அவ்வளவு பண்ணல, பலக்ஸ் பெயினும் பண்ணல. எனக்கு கேட்டா உனக்கு கொஞ்சம் முன்னாடியே சேஞ்ச் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் லேட்டா சேஞ்ச் பண்றாங்க. இல்ல இப்ப இவர் லாமின் யாமால டாக்லியோ கம்ப்ளீட்டா புடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் உள்ளே பந்தே உள்ள கொண்டு வர இல்ல ஏன் புடிச்சாருன்னா இன்னும் 2-3 பேர் சப்போர்ட் பண்றாங்க. சோ அப்ப என்னன்னா நீங்க மத்த சைடு ஓபன் ஆகும், மிடில் ஆஃப் த பிச்சும் லெஃப்ட்லயும் ஓபன் ஆகும் இல்லையா, அப்ப அவங்க நல்லா விளையாடணும். சோ அது பண்ணல. ஆமா. சோ ஓவராலா பாக்கும்போது ஸ்பெயின் தான் பெஸ்ட் டீமா இருந்தது. ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் வந்து இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு ஃபைனல்ஸ் இல்லாத அளவுக்கு ஸ்டாட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். 20 ஷாட் இங்க, அங்க 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ல, ஷாட்டே அடிக்கல, பிளாக் ஷாட் கூட கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல. சோ ரொம்ப போரிங்கான மேட்சா தான் இருந்தது. கடைசி ஒரு 15 நிமிஷம் தான் ஏதோ அப்படி எப்படி இருந்தது. ஆனா அந்த ரெட் கார்டு வாங்கினப்போ சுத்தம் சுவாரஸ்யம் போயிடுச்சு. சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு மேட்சா போயிடுச்சு. ஓகே, ஃபைனல்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு இருந்திருக்கு. பட் எனிவே கங்க்ராட்ஸ் டு ஸ்பெயின் தான். ஸோ இதுல நம்ம என்னென்ன எல்லாமே கவர் பண்ணிட்டோமா? கவர் பண்ணிட்டோம். இனி அடுத்த வேர்ல்டு கப் வந்து மொராக்கோ ஸ்பெயின் அவங்க நடத்துறாங்க. மொராக்கோ ஸ்பெயின் போர்ச்சுகல் 3 பேர் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மட்டும் அர்ஜென்டினா உருகுவே பரவாயில்ல நடக்குது. இதை விட ஒரு சிறப்பான வேர்ல்டு கப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நேர்ல போய் பாக்குறதோ இல்ல இது பார்க்கலாம். இன்னும் 4 வருஷம் டைம் இருக்கு. பட் அது போக என்னன்னா அடுத்த சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக், நேஷன்ஸ் லீக், ஏசியன் கப் எல்லாமே நம்மளும் ஏதாச்சும் வீடியோ போடலாம் போடலாம். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து ஃபுட்பால் சம்பந்தமா முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பா வீடியோ போடுறோம். இந்தியால வந்து இந்த மாதிரி மேட்சஸ் பாக்குறது மூலமாவும் எல்லாமே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 0.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கும். டெஃபினட்டா ஃபெடரேஷனும் கொஞ்சம் கம்பைன் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு மேபி அடுத்த வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகுமான்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்போர்ட்ஸ் வீடியோ ரெகுலரா பண்ண போறோம். தொடர்ந்து இந்த சேனல் இருந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம். தேங்க்யூ.